என் அன்பார்ந்த வாசகர்களே, இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாக்கியம் இவள் வெகுளியான பெண். இவளுக்கென்று சொந்த பந்தம் யாரும் இல்லை. இவள் தனியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இதே ஊரில் வசிக்கும் ரத்தினம் பாக்கியத்தை விரும்பினார். அவருக்கு பாக்கியத்தின் வெகுளித்தனம், அவளின் கள்ள கபடமில்லாத மனசு ரொம்ப பிடித்து போகவே பாக்கியத்திடம் என்னை திருமணம் செய்து கொள்கிறாயே என்று கேட்டார். பாக்கியத்திற்கு ரத்தினத்தை பிடித்து போகவே இருவருக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிந்த பின்பு பாக்கியம் ரத்தினம் இருவரும் வேலைக்கு சென்று அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர். பாக்கியம் கருவுற்றாள். இந்த விஷயம் கேட்ட ரத்தினம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவர்கள் ஊரில் மருத்துவமனை இல்லை என்று வெளியூருக்கு பாக்கியம் மருத்துவமனைக்கு சென்றாள். அந்த நேரத்தில் மழை வந்து வெள்ளத்தால் நிறைய பேர் இறந்து விட்டார்கள். அதில் இறந்ததில் ரத்தினமும் ஒருவர். இந்த செய்தியை கேட்ட பாக்கியம் நொந்து போய் அழ ஆரம்பித்தாள். இனி எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து அழுதாள். 2 நாள் கழித்து வெள்ளத்தால் இறந்தவர்களுக்கு அரசு கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த ஊரே வேண்டாம் என்று பக்கத்தில் இருக்கும் பட்டணத்திற்கு சென்றாள். அங்கு இருந்து ஒரு உணவகத்தில் வேலை கேட்டாள். இவளின் நிலையை பார்த்த முதலாளி இரக்கப்பட்டு இவளுக்கு வேலையும் கொடுத்தார். டேபிள் சுத்தம் செய்வது, பாத்திரம் துலக்குவது என இவள் வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தாள். இவளிடம் இருந்த பணத்தில் உணவகத்திற்கு பக்கத்திலேயே ஒரு ஓட்டு வீட்டை விலைக்கு வாங்கினாள். சிறிது காலம் கழித்து பாக்கியத்திற்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தைக்கு கோபால் என்று பெயரிட்டாள். இனி நமக்கு எல்லாமே இந்த குழந்தைதான் என்று நினைத்து கொண்டாள். குழந்தை பிறந்த 1 மாதத்திலேயே வேலைக்கும் சென்றாள். இப்போது அவளின் வேலையை முதலாளி மாற்றி சமையல் மாஸ்டருக்கு கேட்ட பொருட்களை எடுத்து தரும் வேலையை கொடுத்தார். இவளும் எப்படி சமையல் செய்கிறார்கள் என்று கவனித்தும் கொள்வாள். கோபாலை பள்ளியில் சேர்த்து விட்டாள். அது தனியார் பள்ளி என்பதால் சம்பளத்தில் பாதி கோபாலுக்கே செலவழித்தாள். கோபால் இப்போது கல்லூரி படிக்கிறான். பாக்கியம்தான் கோபாலின் மீது பாசம் வைத்திருக்கிறாள். கோபாலுக்கோ பாக்கியத்துடன் இருக்கவே பிடிக்கவில்லை. அவனுக்கு பணக்கார வாழ்க்கையை வாழத்தான் ஆசை இருந்தது. ஒரு வழியாக கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பாக்கியத்திடம் தனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து விட்டது என்றும் வருடம் வருடம் உன்னை வந்து பார்க்க வருகிறேன் என்றும் கூறினான். பாக்கியத்திற்கு மகனை பிரிந்திருக்க கஷ்டமாக இருந்தாலும் அவனின் நல்லதுக்காக சரி என்று ஒப்புக்கொண்டாள். மறுநாளை கோபால் அவன் துணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்றான். பாக்கியம் வீட்டில் இருக்காமல் அவளும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். 1 வருடம் 2 வருடம் ஆனது. கோபால் வரவே இல்லை. அதை நினைத்து பாக்கியத்திற்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையாக இருந்தாள். ஒரு நாள் அவளுடன் வேலை பார்ப்பவரின் பெண்ணுக்கு திருமணம் என்று சொல்லி திருமணத்திற்கு போய்விட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தாள். சிக்னலில் இவன் மகன் ஒரு காரில் செல்வது தெரிந்தது. ஆட்டோ டிரைவரிடம் அந்த காரை பின்தொடர கூறினாள். அந்த கார் நேராக ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைந்தது. பாக்கியம் டிரைவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள். அன்று லிஃப்ட் வேலை செய்யாத காரணத்தினால் எல்லோரும் படியில்தான் ஏறி இறங்கினார்கள். கோபாலை பின்தொடர்ந்தே சென்றாள். 3வது மாடியில் ஒரு அறைக்குள்ளே கோபால் சென்றான். பாக்கியமும் 3வது மாடியில் இருந்த அந்த அறையை தட்டினாள். கதவை ஒரு பெண் திறந்தாள். அவள் கோபாலின் மனைவி. அந்த பெண்ணிடம் கோபால் வீடா இது என்று கேட்க, ஆமாம் நீங்க என்று அந்த பெண் கேட்க, கோபால் அறையை விட்டு வெளியே வந்து அம்மா என்று அழைத்தான். பின்பு கோபால் பாக்கியத்தை பார்த்து, நீ ஏன் இங்கே வந்த? உன்னோட இருக்க பிடிக்காமத்தானே உன்னை விட்டு பிரிந்து வந்தேன் என்றான். பாக்கியம் ஆடிப்போய் அப்படியே நின்று விட்டாள். கோபால் மேலும் பேச ஆரம்பித்தான். அந்த குப்பை வாழ்க்கையை வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு நல்ல வேலை கிடைத்தது. இப்போதுதான் நான் நிம்மதியாக இருக்கிறேன். இந்தா என்னை பெத்த கடனுக்கு இந்த 5 லட்சத்தை வைத்துக்கொள் என்று பணத்தை பாக்கியத்தின் முகத்தின் மேல் விட்டெறிந்தான். பாக்கியம், இந்த பணம் யாருக்கு வேணும்? நான் என் மகனை பார்க்கத்தான் வந்தேன். நீயே என்னை வேண்டாம் என்று சொல்லும்போது இந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? அதை நீயே வைத்துக்கொள் என்று தன் வீட்டிற்கு வேதனையுடன் வந்து சேர்ந்தாள். இரவு முழுவதும் அழுதவள், நான் ஏன் அழுக வேண்டும்? அந்த பாலோ போன பணத்தால் தானே அவன் என்னை விட்டு சென்றான். இந்த பணத்தாலேயே அவனுக்கு நான் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தாள். தன்னிடம் இருந்த அனைத்து பணத்தையும் போட்டு ஒரு தள்ளுவண்டி கடையை ஆரம்பித்தாள். உணவு விலை குறைவாகவும் ருசியாகவும் அதே சமயத்தில் வயிற்றுக்கு கெடுதல் இல்லாமலும் இருந்ததால் பாக்கியத்தின் உணவை தேடி வந்து வாங்கி சென்றார்கள். படிப்படியாக பாக்கியமும் அவளின் கடின உழைப்பால் உயர்ந்தாள்.
சமயத்தில்தான் சாந்தி என்கிற பெண் குழந்தையுடன் வந்து வேலை கேட்டாள். தன்னையே நேரில் பார்ப்பது போல் இருந்ததால் சாந்திக்கு வேலை கொடுத்து தன்னுடனே பாக்கியம் வைத்து கொண்டாள். ஒரு நாள் தனது நண்பர்கள் ஒரு உணவகத்தை புகழ்ந்து பேசியதால் அந்த உணவகத்திற்கு கோபால் உணவு சாப்பிட குடும்பத்துடன் வந்திருந்தான். அவனுக்கு உணவு பரிமாறப்பட்டது. உணவு அற்புதமாக இருந்ததால் அனைவரும் வயிறு நிறைய உண்ணார்கள். பின்பு சாப்பிட்ட பில் வந்தது. இவன் பர்ஸை பேண்டில் தேடிய போது பர்ஸ் அங்கு இல்லை. எங்கு விழுந்ததென்று தெரியவில்லை. அதில்தான் பணம், போன், கார்டு எல்லாமே இருந்தது. கோபால் பில் வாங்குபவர்களிடம் பணம் தொலைந்து விட்டது, வீட்டிற்கு போய் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று கூற பில் வாங்குபவர்களை கோபாலை திட்டிக் கொண்டு இருந்தார்கள். என்ன சத்தம் என்று பாக்கியம் வந்து கேட்க கோபால் பாக்கியத்தை பார்த்து அதிர்ச்சியானான். பிறகு நடந்ததை எல்லாம் பாக்கியத்திடம் தொழிலாளர்கள் கூற பாக்கியம் அவர்களை விட்டு விடுங்கள், நாம் எத்தனையோ பேருக்கு அன்னதானம் செய்கிறோம், அது போன்று நினைத்து கொண்டு விட்டு விடுங்கள் என்று கம்பீரமாக கூற கோபால் தலை குனிந்து கொண்டு வெளியே சென்றான். அவனுக்கு இது பெரும் அவமானமாக இருந்தது. சாந்தி பாக்கியத்திடம், அது உங்கள் மகன்தானே, ஏன் இப்படி பேசிவிட்டு வந்தீங்க என்று கேட்டாள். அதற்கு பாக்கியம், இந்த பணத்தால் தானே என்னை கேவலமாக நினைத்தான், இப்போது அதே பணத்தால் அவன் அவமானப்பட்டு இருக்கிறான். பணம் இருந்தால் எல்லாம் கிடைத்துவிடும் என்று நினைத்தவனுக்கு இது ஒரு சரியான பாடம் என்று கூறினாள்.